திருக்கொள்ளிக்காடு சிவன் கோவில் ஸ்தலபுராணமும் அதன் ஆன்மீக பலன்களும். தமிழ்நாட்டில் பல சிவஸ்தலங்கள் கர்ம நிவாரணத்திற்காக புகழ்பெற்றவை. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒரு தலம்தான் இந்த தலம் திருக்கொள்ளிக்காடு அருகில் அமைந்துள்ளது. இங்கு பிரதான மூர்த்தி அக்னீஸ்வரர் என்றும் அம்பாள் மிருதுபாத நாயகி என்றும் அருள்பாலிக்கிறார்கள். இந்த கோவில் குறிப்பாக சனி பகவான் அருளை பெறும் முக்கிய தலமாகவும் கருதப்படுகிறது. ஸ்தலபுராணம். பண்டைய காலத்தில் இந்த இடம் முழுவதும் கொள்ளி மரங்கள் நிறைந்த காடாக இருந்ததால் இந்த இடம் கொள்ளிக்காடு என்று அழைக்கப்பட்டது. ஒரு காலத்தில் அக்னி தேவன் ஒரு பெரிய பாபத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக புராணங்களில் கூறப்படுகிறது. அந்த பாபம் நீங்க அவர் பல தலங்களில் சிவனை வழிபட்டார். இறுதியில் அவர் இந்த கொள்ளிக்காடு வந்தார். அங்கு அவர் சிவபெருமானை கடுமையான தவத்தால் வழிபட்டார். அவரது பக்தியைக் கண்ட சிவபெருமான் இங்கு லிங்க வடிவில் தோன்றி அருள் வழங்கினார். அக்னி தேவனின் பாபங்கள் அனைத்தும் நீங்கியதால் இங்கு உள்ள சிவபெருமான் அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். மேலும் இந்த தலத்தில் சனி பகவான் தனியாக சன்னதி பெற்று அருள்பாலிக்கிறார். இங்கு சனி பகவான் மிகவும் அனுகூலமாக அருள் வழங்குபவர் என்று நம்பப்படுகிறது. இதனால் இந்த கோவில் சனி தோஷ நிவாரண தலமாக பெரும் புகழ் பெற்றது. கோவிலின் சிறப்புகள். இங்கு உள்ள சனி பகவான் அதிக சக்தி வாய்ந்த சன்னதியாக கருதப்படுகிறது. சனி தோஷம், ஏழரை சனி, அஷ்டம சனி போன்ற காலங்களில் மக்கள் அதிகமாக வந்து வழிபடுகிறார்கள். சிவபெருமான் இங்கு அக்னீஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிப்பது இந்த தலத்தின் தனித்துவம். இந்த கோவிலில் வழிபடுவதால் கர்ம பாபங்கள் குறையும் என்று நம்பப்படுகிறது. இந்த தலத்தில் வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள். இந்த திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் கோவிலில் பக்தியுடன் தரிசனம் செய்தால் பல ஆன்மீக பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. 1. சனி தோஷ நிவாரணம். சனி பகவான் அருள் கிடைத்து வாழ்க்கையில் வரும் தடைகள் குறையும். 2. கர்ம பாபங்கள் குறைவு. முன்பிறவி மற்றும் இப்பிறவியின் பாபங்கள் குறையும் என்று நம்பப்படுகிறது. 3. தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றம். சனி பகவான் அருளால் வாழ்க்கையில் நிலைத்தன்மை கிடைக்கும். 4. குடும்ப பிரச்சனைகள் தீர்வு. குடும்பத்தில் இருக்கும் மன அழுத்தம் மற்றும் பிரச்சனைகள் குறையும். 5. உடல் மற்றும் மன அமைதி. அக்னீஸ்வரர் தரிசனம் மன அமைதியும் ஆன்மீக முன்னேற்றமும் தரும். வழிபட சிறந்த நாட்கள். சனிக்கிழமை, பிரதோஷம், அமாவாசை, சனி பெயர்ச்சி காலம். இந்த நாட்களில் இந்த தலத்தில் வழிபட்டால் பலன் அதிகம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். முடிவு. திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் கோவில் ஒரு சாதாரண சிவன் கோவில் அல்ல. இது கர்ம நிவாரணம், சனி தோஷ நிவாரணம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் தரும் ஒரு சக்தி மிக்க தலம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஒரு முறை பக்தியுடன் திருக்கொள்ளிக்காடு அனீஸ்வரர் டெம்பிள் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று பலர் அனுபவமாக கூறுகிறார்கள். திருக்கொள்ளிக்காடு சனி பகவானின் தனிச்சிறப்பு. பொதுவாக பல கோவில்களில் சனி பகவான் கையில் தண்டம், திரிசூலம் அல்லது ஆயுதங்கள் வைத்திருப்பது வழக்கம். அது அவர் கர்ம பலனை கடுமையாக வழங்கும் தெய்வம் என்பதை குறிக்கும். ஆனால் திருக்கொள்ளிக்காடு தலத்தில் இருக்கும் சனி பகவான் மிகவும் வித்தியாசமான வடிவத்தில் அருள்பாலிக்கிறார். இங்கு சனி பகவான் ஆயுதம் எதையும் கையில் பிடித்திருக்கவில்லை. அதற்கு பதிலாக விவசாய கருவி, கலப்பை போன்ற கருவி கையில் உள்ளது. இதன் பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கிறது. விவசாய கருவியின் அர்த்தம். விவசாயி நிலத்தை உழுது விதை போட்டு பயிர் வளர்ப்பது போல. சனி பகவான் மனித வாழ்க்கையையும் கர்மத்தின் மூலம் சீரமைப்பவர் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதாவது வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள், தாமதங்கள், சோதனைகள் இவை அனைத்தும் தண்டனை அல்ல, மாறாக மனிதனை சுத்தப்படுத்தி நல்ல பாதைக்கு கொண்டு செல்லும் செயல்கள் என்பதை குறிக்கிறது. லட்சுமி தேவியைப் போல அருள். இந்த தலத்தில் இருக்கும் சனி பகவான் கடுமையான கோப ரூபத்தில் இல்லை, மிகவும் அனுகூலமாக அருள் வழங்கும் ரூபத்தில் இருக்கிறார். அதனால் பலர் கூறுவது என்னவென்றால் இங்கு சனி பகவான் லக்ஷ்மி தேவியைப் போல வரங்கள் வழங்குபவர் என்று. அதனால் தான் பக்தர்கள் நம்புவது சனி தோஷம் குறையும், பணநிலை முன்னேறும், வாழ்க்கையில் நிலைத்தன்மை கிடைக்கும், கர்ம பாபங்கள் குறையும். ஆன்மீக கருத்து. திருக்கொள்ளிக்காடு தலம் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்கிறது. சனி பகவான் தண்டிக்க வருபவர் அல்ல, மனிதனை திருத்தி உயர்த்த வருபவர். அதனால் தான் இந்த தலத்தில் அவர் ஆயுதம் இல்லாமல் விவசாய கருவியுடன் அருள் வழங்குகிறார்.